வணக்கம் ஆனந்தி. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்ப அரசு மற்றும் தனியார் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, தற்பொழுது வந்து அனைத்து ஏற்பாடுகளுடைய கூடிய வசதியோடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே வந்து தனியார் கல்லூரியும் மற்றும் தனியார் பள்ளிகளும், அரசு கல்லூரியும், அரசு பள்ளிகளையும் வந்து செயல்பட்டு வருகின்றன. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்பில் வந்து மாணவர்களுக்கு சிறு வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்காங்க. இதே போன்று வந்து அது கல்லூரியில் அரசு கல்லூரியா இருந்ததுன்னா அவங்க கேன்டீன் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொன்னா அவங்க வெகு தூரத்திலிருந்து வருவாங்க. இங்கிருந்து அவங்க வெளியில போனா கல்லூரிக்கும் அந்த டவுனுக்கும் கொஞ்சம் தூரமா இடைப்பட்ட தூரமா இருப்பதால அதுக்குள்ள வந்து கேன்டீன் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில தற்பொழுது வரை பாத்தீங்கன்னா இன்று காலை கூட வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து ஒரு மணலூர்பேட்டை அருகே உள்ள ஜம்பை கிராமத்துல ஒரு அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் இருக்கிறது. அந்த பள்ளியில மதிய உணவு வழங்கப்பட்டதுல பள்ளி விழுந்ததாக ஒரு தகவல் ஏற்பட்டது. அதனடுத்து அதுல வந்து அந்த உணவு வந்து சாப்பிட்ட ஒரு சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில ஒரு சிலர் அனுமதிக்கப்பட்டு அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அனுமதிக்கப்பட்டு திருவண்ணாமலைக்கு கொண்டு சென்றாங்க. இந்த நிலையில அதே போன்று இன்று வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றது என்றால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சந்தப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் திருக்கோளூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்தாலும் அந்த மாணவர்களுக்கான சமைக்கப்பட்ட அதாவது சாம்பார்ல வந்து எலி கிடந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னு சொன்னா இந்த ஈவினிங் டைம்ல வந்து மாணவர்களுக்கு ஸ்நாக்ஸ் வழங்குறதுக்காக அந்த கேன்டீன், அதாவது தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்ட கேன்டீன் என கூறப்படுகிறது. அந்த கேன்டீன்ல வந்து பஜ்ஜி போண்டா போன்றவருக்கு வழங்கப்பட்ட சாம்பார் சமைக்கப்பட்டதுக்கு அந்த சாம்பார்ல எலி கிடந்ததாகவும் தகவல் வெளியாகிறது. இது நேற்று கிடந்தது என்று சொல்றார்கள், ஒரு சிலர் நேற்று முதலிடம் கிடந்தது என்று சொல்றார்கள். இன்று சமைக்கப்பட்டது இல்லை என்றும் அந்த கல்லூரி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் எலி கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது. உடனடியாக அந்த இடத்துல மாணவர்களுக்கு யாருக்குமே அந்த சாம்பாரை வழங்கப்படவில்லை. அது குப்பையில் கொட்டப்பட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில தற்பொழுது அந்த சாம்பார்ல எலி கிடந்த சம்பவம் இணையத்துல வைரலாகி வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பாதுகாப்பான முறையில வந்து உணவு பாதுகாப்புத்துறை இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு, அதாவது கல்லூரியிலும் சரி பள்ளிகளிலும் சரி வாரத்தில் ஒரு முறையாக சோதனை செய்ய வேண்டும். அதே போன்று அரசு கல்லூரியும் மற்றும் அரசு பள்ளியில் மற்றும் தனியார் கல்லூரிகளும் தனியார் பள்ளிகளும் இது போன்ற சோதனையை மேற்கொண்டால் மட்டுமே, உணவு தயாரிக்கும் இடங்களில் சோதனை மேற்கொண்டால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதை தடுக்க முடியும் என்பதே பொதுமக்களுடைய கருத்தாக உள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.